வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வுக்கான ஒரு மேத்ஸ் ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிவிஷன்ல குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 75 கேள்விகள் முந்தைய வகுப்புகளிலே பார்த்தாச்சு. அதாவது 25, 25, 25ன்னு ஒரு 3 வீடியோ கிளாஸஸா வந்து உங்களுக்கு முதல் 75 கேள்விகள் கொடுத்தாச்சு. இது எல்லாமே பிவைக்யூ தான். ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய 25 கேள்விகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்து இருக்கக்கூடிய இந்த 25 கேள்விகளுமே வந்து உங்களுக்கு ரீசனிங் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ரீசனிங் பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சில நேரங்கள் என்ன லாஜிக்ல போட்டிருப்பாங்க அப்படிங்கறதே தெரியாது. ஆனா இந்த ரீசனிங்ல நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னு உங்களால லாஜிக் கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 76வது கேள்வி. 8 minus 5 into 4 equal to 44 மற்றும் 15 minus 3 into 3 equal to 48 எனில் 16 minus 4 into 5 என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் அப்படியே வச்சு பாருங்களேன், ஆன்சர் வருதா? 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 3 3 into 4 12. சரி, வரல. அதே மாதிரி இங்க பாருங்க, 5 20. 8 minus 20 என்னது? மைனஸ் 12. சோ அப்ப அதுவும் வரல. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ பாருங்க, 44. இதுக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கும் பாருங்க. சோ இங்க வந்து ஏதாவது ஒரு நியரஸ்ட் வேல்யூ வருமா? ஏதாவது ஒரு ஆபரேட்டர் சேஞ்ச் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎட் 40. ஆனா இங்க 44 இருக்கா? அப்ப இங்க ஒரு 4 இருக்கு. அப்ப அதை கூட்டியிருந்தா 44 வந்திருக்கும்ல. சோ அப்ப இது ஒரு லாஜிக்கா இருக்கலாம்ல. சோ செக் பண்ணுவோமா? அப்ப ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஐஎட் 40. மூணாவது நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 40 பிளஸ் ஒரு 4 எவ்வளோ? 44. அப்ப இந்த லாஜிக் படி இங்க வந்திருக்கு. இதே லாஜிக் அடுத்த இதுக்கும் ஓகே வாட்ச் அப்படின்னா அதான் லாஜிக், அதான் கன்ஃபார்ம். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன இருக்கு? 15 minus 3 into 3 இருக்கா? சோ அதே லாஜிக். ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 15 into 3 எவ்வளோ? 45. 45ஓட மூணாவது நம்பர் ஆட் பண்ணுங்க. 3 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 48 வருது. அப்ப இங்கேயும் 48 தானே இருக்கு. அப்போ நம்ம நினைச்ச இந்த லாஜிக் கரெக்ட். அப்ப இதே லாஜிக்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். அப்ப 16 minus 4 ஸ்டார் 5 இருக்கா? ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும். 16 into 4 எவ்வளோ? 64 பிளஸ் 5 69. ஆன்சர் என்னது? 69. அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும். மூணாவது இருக்கக்கூடிய நம்பரை வர ஆன்சரோட ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான லாஜிக். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரேங்கிங்ல கொடுத்திருக்காங்க. ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் பெற்றார் அப்படின்றாங்க. அதாவது ரமா வந்து ராணியை விட அதிகம். ஓகேங்களா? அதை எப்படி எழுதலாம்? ரமா வந்து அதிகம் யாரை விட? ராணியை விட. இப்படி எழுதலாமா? ஒரே ஒரு ஹிண்டா மட்டும் எழுதுங்க. அடுத்து ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் பெற்றார் அப்படின்றாங்க. அப்ப ராணி வந்து கம்மி யாரை விட? ரத்னாவை விட. விச் மீன்ஸ் ரத்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப ராணி கம்மியா எடுத்திருக்கா யாரை விட? ரத்னாவை விட. இதை தனியா எழுதுங்க, இதோட கம்பைன் பண்ணி எழுதாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். தனித்தனி ஹிண்டாவே எழுதுங்க. அடுத்து பாருங்க, ரத்னா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றார் அப்படின்றாங்களா? சோ இப்ப ரத்னா அதிகம் யாரை விட? ரமாவை விட அதிகம். ஓகேங்களா? சோ அடுத்தது ரம்யா என்பவர் ரமாவை விட அதிகமாகவும். அதாவது ரம்யா வந்து ரமாவை விட அதிகம். ஓகேங்களா? ஆனா ரத்னாவை விட கம்மி அப்படின்ட்டாங்க. அப்ப ரம்யா வந்து ரத்னாவை விட கம்மி. ஓகேங்களா? சோ இப்ப இதுல யாரு வந்து அதிக மதிப்பெண் பெற்றார் அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தமா எத்தனை பேர் இருக்கு? ஒன்னு ரமா இருக்கு, இன்னொன்னு ராணி இருக்கு, இன்னொன்னு ரத்னா இருக்கு, அடுத்தது வந்து ரம்யா இருக்கு. 4 பேர் தானே இருக்காங்க. 4 பேர்ல இங்க ரத்னாவை மட்டும் வச்சு பாருங்களேன். ரத்னா வந்து ராணியை விடவா அதிகம். சோ இப்ப ராணி அவுட். ஓகேங்களா? அடுத்தது ரத்னா வந்து ரமாவை விடவும் அதிகம். அப்ப ரமா அவுட். அடுத்தது ரத்னா வந்து ரம்யாவை விடவும் அதிகம். அப்ப மீதி 4 பேர்ல மீதி 3 பேரை விட அதிகம்னா யாரு ஹையஸ்ட் கோரா இருப்பாங்க? கண்டிப்பா ரத்னா தான் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா ரத்னா. புரிஞ்சுச்சா? இதை நீங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா போடணுங்கிற அவசியமே கிடையாது. யார் அதிகம் தான் கேட்டிருக்காங்க. ரத்னா வந்து ராணியை விடவும் அதிகம், ரமாவை விடவும் அதிகம், ரம்யா விடவும் அதிகம்னா அப்ப அவதான் அதிகம். 4 பேர்ல 3 பேரை விட அவதான் அதிகம்னா அப்ப அவதான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து 78வது கேள்வி. b equal to 2, ball equal to 27னா book equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப bங்கிறது 2ன்ட்டாங்க.
அப்ப பிங்கிறது ஆல்பபெட்ல செகண்ட் லெட்டர் தானே. அப்ப அந்த லாஜிக்ல தான் இருக்கும். அப்ப பால் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் ஆல்பபெட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான இது என்னன்னு பாருங்க. பி 2வது லெட்டர், ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர், எல் வந்து ஆல்பபெட்ல எத்தனாவது லெட்டர்னா 12வது லெட்டர். அதப்ப இதுவும் 12. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 27 வருதானே. 12 + 12 24, 24ஓட 1 25, 25 + 2 27 வருதா. சோ அப்ப இதுதான் லாஜிக். அப்ப ஆல்பபெட்ல அந்த லெட்டருக்கான கரஸ்பாண்டிங் நம்பரை ஆட் பண்ண அதான் லாஜிக். ஓகேங்களா. அப்ப புக்குக்கும் அதே மாதிரி. அப்ப புக் அப்படிங்கும்போது பி எத்தனாவது லெட்டர், செகண்ட் லெட்டர். ஓ எத்தனாவது லெட்டர், 15வது லெட்டர். அடுத்த ஓ அதுவும் 15வது லெட்டர். கே எத்தனாவது லெட்டர், 11வது லெட்டர். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் இதோடைய ஆன்சரா இருக்கும். அப்ப 15 15 30, 30 பிளஸ் ஒரு 11 41, 41ஓட ஒரு 2 கூட்டினா 43. சோ ஆன்சர் என்னது 43. ஜஸ்ட் அந்த ஆல்பபெட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை போட்டு ஆட் பண்ணா முடிஞ்சு. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான லாஜிக். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்றாங்க. சோ இங்க இந்த இடத்துல விடுபட்ட எண் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் வெளியில இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஒண்ணு இந்த அவுட்டர் லைன்ஸ் எல்லாம் ஒரு கனெக்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா இன்னர் லைன்ஸ் எல்லாம் ஒரு கனெக்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் கனெக்ஷன்ல இருக்கலாம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. இங்க 7 இருக்கு, இங்க 3 இருக்கு, ஆனா இங்க 11 இருக்கு. சோ இதுக்கு 7 3 10 தான் வருது. அப்ப 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்ப 11ன்னு வச்சுக்கலாமா. சோ அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணுங்க. வந்தா அதுதான் லாஜிக், இல்லன்னா அது இல்ல. இங்க 2 இருக்கு, 9 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 11 தான் இருக்கு. ஆனா இங்க வந்து 11ல 1 கூட்டினா 12ன்னு வரணும், ஆனா இங்க 7 இருக்கு. அப்ப நம்ம நினைச்ச லாஜிக் கிடையாது. அப்ப வேற ஏதோ ஒரு லாஜிக். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன். 7 3 மல்டிபிள் பண்ணா என்னது 21, 1ல எண்ட் ஆகுதா. சோ இப்ப 7 3 21 வந்திருக்கான். அதோட இந்த வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி பாருங்க. 7 + 3 எவ்வளவு 10. சோ அதை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது 11 வருதா. அப்ப அதே லாஜிக் இங்கேயும் போடுங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 9 18. அதுல இருந்து இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். 2 + 9 எவ்வளவு 11. மைனஸ் பண்ணா என்ன வருது 7 வருதா. அப்ப கரெக்டா இங்க இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்கேயும் வருதான்னு பாக்கணும். 6 நாள் 24, 6 நாள் 24. இந்த 24ல இருந்து 6 + 4 எவ்வளவு 10. அதை மைனஸ் பண்ணா என்ன வரணும் 14 வரணும். ஆனா இங்க இருக்கு. அப்போ இதுதான் லாஜிக். அப்ப அவுட்டர்ல இருக்கக்கூடிய 2 நம்பரை மல்டிபிள் பண்ணி அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ அதுல இருந்து மைனஸ் பண்ணா இந்த சென்டர் நம்பர் வரணும். ஓகேங்களா. சோ இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இருந்திருக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து கூட சொல்லலாம், இல்லைன்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப 5x மைனஸ் 5 + x which is equal to என்னது 27. ஓகேங்களா. இப்ப 5x minus 5 minus x equal to 27. அப்ப 4x வந்துருமா. 5xல minus x போச்சுன்னா 4x. இந்த minus 5 தானே போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்போ 32. ஒரு நாள் 4 8. அப்போ இந்த இடத்துல 8 தான் வந்திருக்கணும். இப்போ நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். 8 40. 40ல 8 5 ஆட் பண்ணா எவ்வளவு 13. 13 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 27. சோ இப்ப கிடைச்சிருச்சா. சோ அவ்வளவுதான். நீங்க ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்து போட்டு கூட ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் லாஜிக். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணும், வர ஆன்சர்ல இருந்து அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டா அதுதான் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் 3 விதமான தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன அப்படின்றாங்க. ஏக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஏ இருக்கு, இங்கதானே இருக்கு. சோ இதுல ஏ இங்க இருக்கு. அடுத்தது வேற எங்கேயாவது ஏ இருக்கான்னு பாக்கணும். இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த டைஸ்க்கும் இன்னொரு டைஸ்க்கும் காமன் லெட்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்ப இங்கேயே கே இருக்கு, இங்கேயே கே இருக்கு. அப்ப இந்த கே வந்து காமனா எடுத்துக்கிறேன். இது எனக்கு தேவையே இல்லை. இந்த டைஸ் நான் பாக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏதாவது காமன் லெட்டர் இருக்கணும். அந்த டைஸ்ல ஏ இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நான் பார்த்தா போதும். சோ அப்ப கேவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 2 டைஸ்லயும். இந்த கேல இருந்து கிளாக் வைஸ்ல தான் எப்பயுமே ப்ரொசீட் பண்ணும். அப்ப இங்க இருந்து இப்படி கிளாக் வைஸ்ல வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு பி இருக்கா, அதை இங்க எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு ஏ இருக்கா, அதை இங்க எழுதிக்கோங்க. அடுத்து இந்த டைஸ்க்கு பாருங்க கிளாக் வைஸ் தான். கேல இருந்து தான் கிளாக் வைஸ். அப்ப கேல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு எம் இருக்கா, அதை இங்க எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு ஹெச் இருக்கா. சோ இந்த மாதிரி எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்க நம்பர்ஸ் தான் வந்துட்டு லெட்டர்ஸ் தான் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிக்கு ஆப்போசிட் எம், ஏக்கு ஆப்போசிட் என்னது ஹெச். அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ இது மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு லெட்டர்ஸ் வச்சு எல்லாம் கேக்குறாங்கன்னா எந்த லெட்டர்ஸ்க்கு ஆப்போசிட் அப்படின்னு கேக்குறாங்களோ அந்த லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய டைஸ் எடுத்துக்கோங்க. அதே டைஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர் ஏதாவது ஒரு லெட்டர் காமனா இருக்க மாதிரி இன்னொரு டைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க இப்போ இந்த இதையும் நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைஸையும் 3வது டைஸை கூட நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். பண்ணீங்கன்னா என்ன காமனா இருக்கும் பி காமனா இருக்குமா. சோ அப்ப அது வச்சு கூட நீங்க போட்டு பாருங்களேன். சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். இப்போ
இதுக்கும் பி இங்கேயும் பி ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது பி மட்டும்தான். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைஸ்ல பி, தேர்ட் டைஸ்ல பி. இப்ப பில இருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க, ஏ ஹெச். இப்ப ஏ ஹெச். அடுத்தது இங்க பில இருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க, ஹெச் பி. ஓகேங்களா? அப்ப இங்க ஏக்கு நேரம் என்னதான் வருது, ஹெச் தான் வருது. ஓகேங்களா? சோ அதனால இதுதான் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் 81. இதுல பாருங்க, என்ற தொடரில், அதாவது இங்க ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. என்ற தொடரில் ஒன்று விற்று ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளின் வித்தியாசம் 2ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்னு விட்டு ஒன்னு. இப்போ இதுனா இதோட தான் கம்பேர் பண்ணும். 6 1. அடுத்தது 4 2. அப்படி கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்ப கம்பேர் பண்ணுவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் 6க்கும் 1க்கும் வித்தியாசம் என்ன, 5 வருது. ஆனா வித்தியாசம் 2 தான் வரணும். அப்ப இது இல்ல. அடுத்தது 4க்கும் 2க்கும் 2 வித்தியாசம் வருதா, 4க்கும் 2க்கும். அப்ப ஒரு பேர் வந்துருச்சு, 4 2. அடுத்தது 1க்கும் 2க்கும் 1 தான் வித்தியாசம் வருது. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்தது 2க்கும் 8க்கும் 6 வித்தியாசம் வருது. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்தது 2க்கும் 7க்கும் 5, இதுவும் கிடையாது. அடுத்தது 8க்கும் 4க்கும் 4, இதுவும் கிடையாது. 7க்கும் 2க்கும் 5, இதுவும் கிடையாது. 4க்கும் 3க்கும் 4க்கும் 1க்கும் 3, சோ இதுவும் கிடையாது. 2க்கும் 5க்கும் 3, இதுவும் கிடையாது. 1க்கும் 3க்கும் எத்தனை வரும் வித்தியாசம், 2 வருமா? சோ அப்ப 1 3, இது ஒரு பேர். அடுத்தது 5க்கும் 8க்கும் 3, அப்ப இதுவும் கிடையாது. 3க்கும் 6க்கும் 3 வித்தியாசம் வருது. அப்ப இதுவும் கிடையாது. 8க்கும் 2க்கும் 6 வித்தியாசம் வருது. அப்ப அதுவும் கிடையாது. 6க்கும் 1க்கும் 5 வருது. அப்ப அதுவும் கிடையாது. 2க்கும் 7க்கும் 5, அப்ப அதுவும் கிடையாது. 1க்கும் 1க்கும் 0, அப்ப அதுவும் கிடையாது. 7க்கும் 4க்கும் 3 வராது. அடுத்தது 1க்கும் 1க்கும் 0 வராது. அப்ப 4க்கும் 3க்கும் 1, 1க்கும் 2க்கும் 1, 3க்கும் 8க்கும் 5, 2க்கும் 6க்கும் 4. சோ அப்ப இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த 2 பேர்ல மட்டும்தான் வித்தியாசம் வந்து என்ன வருது, 2 வருது. அதாவது ஆல்டர்னேட். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்க கூடாது, அதுக்கு அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப 2 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது. கேள்வி குறியிட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க அப்படின்றாங்க. சி இருக்கு, அதுக்கப்புறம் இ இருக்கு, ஐ இருக்கு, கே இருக்கு, ஓ இருக்கு, கியூ இருக்கா. சிக்கு அப்புறம் என்ன வரும், டி வரும். அப்ப டி ஸ்கிப் ஆயிட்டு இ வந்திருக்கா. அப்போ ஒரு லெட்டர் இங்க மிஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஈக்கும் ஐக்கும் பாருங்க, ஈக்கு அப்புறம் என்ன வரும், எஃப் ஜி, எஃப் ஜி ஹெச் வருமா. அப்ப எத்தனை லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கு, 3 லெட்டர்ஸ் இங்க மிஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எஃப் ஜி ஹெச் 3 லெட்டர்ஸ். அடுத்தது ஐக்கும் கேக்கும் பாருங்களேன், ஐக்கு அப்புறம் ஜே வரும், ஜேக்கு அப்புறம் கே. அப்ப இங்க ஒரு லெட்டர் தான் மிஸ் ஆயிருக்கு, ஜேங்கிறது மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கு. அடுத்து கேக்கும் ஓக்கும் பாருங்க, எல் எம் என் 3 லெட்டர் மிஸ் ஆயிருக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல. இப்ப மறுபடியும் என்ன வரணும், ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கணும். ஓக்கு அப்புறம் பி மட்டும் மிஸ் ஆகி கியூ வந்திருக்கா. சோ இப்ப இங்க என்ன பேட்டர்ன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் மிஸ் ஆகணும், அப்புறம் 3 லெட்டர், அப்புறம் ஒரு லெட்டர், 3 லெட்டர், ஒரு லெட்டர் மிஸ் ஆகணும். இப்ப 1 மிஸ் ஆயிருக்கு, அதுக்கு அடுத்து சீரியஸ்ல என்ன வரணும், 3 லெட்டர் மிஸ் ஆயிருக்கணும். அப்ப கியூல இருந்து 3 லெட்டர் விட்டுட்டு அடுத்து என்ன பாருங்க, ஆர் எஸ் டி 3 போயிடுச்சுன்னா என்ன வரும், யூ தான் வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா யூ. அதாவது கியூக்கு அப்புறம் பி கியூ ஆர் எஸ் டி யூ வருதா. அப்ப 3 லெட்டர் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து என்னது, யூ. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க அப்படின்றாங்க. சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய கனெக்ஷனை பாருங்களேன், 21 25, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ, 4. அடுத்தது 25 34, இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ, 9. அடுத்தது 34 50, வித்தியாசம் எவ்வளோ, 16. அப்ப இங்க பார்த்தோன்னே உங்களால சொல்லிட முடியும், 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப அடுத்தடுத்து வந்து இந்த ஸ்கொயர் வித்தியாசங்கள் போயிருக்கு. அப்ப 4 ஸ்கொயர்னா அடுத்த வித்தியாசம் என்னவா இருக்கணும், 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா எவ்வளவு, 50. 5 ஸ்கொயர்னா 25. அப்ப 50க்கும் இன்னொரு நம்பருக்கும் 25 வித்தியாசம் வரும்னா அந்த நம்பர் என்னவா இருக்கணும், 75ஆ இருக்கணும். அப்ப 75 தான் சரியானது. அடுத்தது 75 வந்துச்சா, அடுத்தது 6 ஸ்கொயர் வந்திருக்குமா. 6 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு, 36. அப்ப 75ஓட ஒரு 36 ஆட் பண்ண எவ்வளவு, 111 வருதா. சோ அடுத்து இங்க இருக்கா. சோ அப்ப நம்ம நினைச்ச பேட்டர்ன் கரெக்ட் தான். அப்ப அந்த ரெண்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஸ்கொயர் நம்பர்ஸோடைய வேல்யூஸா இருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட், நோய்டியா அப்படிங்கிறது, அதாவது NOIDA இஸ் ரிட்டன் as 39658. இங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 5 லெட்டர். இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 5 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸாக்டா அப்படியே வர மாதிரிதான் மோஸ்ட்லி இருக்கும். 5 லெட்டர் 5 நம்பர்ஸ் இருக்குன்னா அப்படியே தான் வரும், வேற எதுவும் வராது. அப்ப நோய்டியாங்கிறது எப்படி எழுதுறாங்க, 39658 எழுதுறாங்க. அப்போ
இந்தியா அப்படிங்கறத எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐக்கு நேரம் என்ன இருக்கு 6, அப்ப இங்கேயும் 6 இங்கேயும் 6. எண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு 3. அடுத்தது டிக்கு நேரம் என்ன இருக்கு 5. அடுத்தது ஏக்கு நேரம் என்ன இருக்கு 8. அப்ப ஆன்சர் என்னன்னா 6 3 5 6 8. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட், ஆனா தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டோட கம்பேர் பண்ற மாதிரி வரும். இப்ப ஏவும் பியும் சம வயதுடையவர்கள் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஒண்ணு ஏவும் பியும் எய்தர்ன்ட்டாங்க இங்க. சோ இப்ப ஏவும் பியும் சம வயது உடையவர்கள், அல்லது என்னது ஏ ஆனவர் பியை விட பெரியவர். அப்ப ஏ இஸ் பியை விட பெரியவர். ஓகேங்களா? ஏ இஸ் எல்டர் தென் பி, ஓல்டர் தென் பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஹிண்ட். அடுத்து செகண்ட் ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சியும் டியும் சமமானவர்கள். ஒன்னு ரெண்டு பேரும் சமமா இருப்பாங்க, அல்லது டி ஆனவர் சிஐ விட பெரியவர். டி இஸ் ஓல்டர் தென் சி அப்படின்ட்டாங்க. இப்போ மூணாவதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பி ஆனவர் சிஐ விட பெரியவர். இது எய்தர்லாம் கிடையாது, எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது பி ஆனவர் சிஐ விட பெரியவர் அப்படின்ட்டாங்க. சோ இங்கேயே சி இருக்கா, இங்கேயே சி இருக்கா, அதே மாதிரி இங்க பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கா. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டோடையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பியோட மட்டும் கம்பேர் பண்றேன். பியோட கம்பேர் பண்ணும்போது ஒன்னு ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மெட்ல போடலாம். அப்ப ஏ ஈக்குவல் டு பி, அடுத்தது இந்த பி கிரேட்டர் தென் சிங்கிறதையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. ஒன்னு இந்த ஆப்ஷனா இருக்கலாம், அல்லது ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி. ஓகேங்களா? இப்படியே இருக்கலாம். இது ஒரு ஹிண்ட், இது ஒரு கன்க்ளூஷனா இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது கன்க்ளூஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சி ஈக்குவல் டு டியா. அப்ப என்னது சி ஈக்குவல் டு டி, பட் சி இஸ் லெஸ் தென் பி. அப்ப எப்படி எழுதலாமா? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. அல்லது எப்படி இருக்கலாம், டி கிரேட்டர் தென் சின்னு இருக்கா, ஆனா சியை விட பியும் அதிகம்ட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இது எக்ஸாக்டா டி பியை விட அதிகமா, பி டியை விட அதிகமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு ஹிண்ட் இருக்கு, பட் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மேலே உள்ள கூற்றுகளில் நாம் காணும் தீர்மானம் யாதுங்கிறாங்க. ஆப்ஷன்ல இருந்தே போங்க. சியை விட ஏ பெரியவரா, சியை விட ஏ பெரியவரா? இங்க பாருங்க, சியை விட பி பெரியவர், பிக்கு ஏ ஈக்குவல்னா அப்ப ஏ பெரியவர் தான். அப்ப இந்த இதுலயும் கரெக்டா இருக்கு, எய்தர் இதுலயும் கரெக்டா இருக்கணும். சியை விட பி பெரியவர், பியை விட ஏ பெரியவர். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா சி பெரியவரா தான் இருப்பாங்க. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே எனக்கு என்ன வருதுன்னா சி வந்து ஏ விட பெரியவர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. சோ அப்ப இந்த ஆப்ஷன் தான் சரியானது. மத்ததெல்லாம் ஏன் வராது அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப ஏ ஆனவர் பிஐ விட பெரியவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பின்ட்டாங்க. அப்ப பெரியவர்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படி இது தப்பு, இது படி வேணா கரெக்ட். அப்ப ஒண்ணுலதான் வந்து பாசிபிள் ஆகுது, ரெண்டுலயுமே கரெக்டா இருந்தா தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இது கிடையாது. பியும் டியும் சம வயதுடையவர்கள் அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, சிடி ஈக்குவல் அப்படின்னா பி வந்து அவங்கள விட பெருசுட்டாங்க, ஒண்ணு பெருசு. இங்க வந்துட்டு பியை விட டி பெருசா, டியை விட பி பெருசான்னு எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியாது. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே எனக்கு தப்பா வர்றதுனால டி ஆப்ஷன் தப்பு. அடுத்தது டி ஆனவர் சாரி இது டி ஆனவர் பிஐ விட பெரியவர்ன்றாங்க. இங்க வந்துட்டு சின்னவர்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி பெரியவர்னு சொல்ல முடியும்? இந்த ஸ்டேட்மெண்ட்லயே பி இஸ் கிரேட்டர் தென் சின்ட்டாங்க. சோ அதனால இங்க சொல்லல. அதே மாதிரி இங்க எக்ஸாக்டா எனக்கு தெரியாது, அதனால இதுவுமே வராது. சோ இப்ப எனக்கு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், சிங்கிறவங்க இங்கேயும் பெரியவங்கன்னு வருது, ஏவை விட, அதாவது சி ஏ விட ஏ ஆனவர் சியை விட பெரியவர்னு இங்கேயும் வருது. இங்கேயும் எனக்கு சி வந்து ஏ வந்து சியை விட பெரியவர்னு வருது. அப்ப ரெண்டுலயும் டெஃபினட்டா எனக்கு வரது ஏதோ அதை தான் நான் எடுத்துக்க முடியும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்து 11வது கேள்வி, 86வது கேள்வி. இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி. 1 2 to 4 1 plus 2 plus 2 equal to 3 ஸ்கொயர்னு இருக்கா? சோ இங்க 3 இருக்கு, ஆனா இங்க 1 2 2 3 இருக்கா? சோ இங்க லாஜிக் இந்த அடிஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்ப என்ன வரும்? 4 plus 4 8, 8 plus 1 9. அப்ப 9 ஸ்கொயர். அப்ப இங்க 3 ஸ்கொயர் 9 வருது அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அடுத்த இதுக்கும் அதே லாஜிக் வரணும். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 36 பிளஸ் ஒரு 4 40, 40 பிளஸ் 9 வந்து 49. சோ இப்ப இங்கேயும் வருது. அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணுங்க. அடுத்து 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 12 ஸ்கொயர் 144. இப்போ 144 ஒரு 16 வந்து 150, 160, 169 வருது. அப்ப அதுவும் 39, 13 ஸ்கொயர். அப்ப கரெக்டா வருது. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இது எடுக்கணும். சோ அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்ன
36. 7 ஸ்கொயர் என்னது 49. 42 ஸ்கொயர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி இங்க போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ரூட் எடுத்து போட்டுட்டு இருக்கணும். ஆனா இதுல இன்னொரு லாஜிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா சொல்லலாம். எப்படின்னா இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி முன்னாடி இருக்க நம்பரை மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும். 2 + 2 4, 4 - 1 3. அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன், 6 + 3 என்னது 9, 9 - 2 என்னது 7. இங்க இருக்கா? அதே மாதிரி 12 + 4 என்னது 16, 16ல 3 போச்சுன்னா என்னது 13 வந்துச்சா? அப்ப அதேதான் 42 + 7 என்னது 49, 49ல 6 போச்சுன்னா என்னது 43யா? சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த கால்குலேஷனுக்குலாம் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. சோ அப்ப இதுக்கு 2 பேட்டர்ன் இருக்கு, ரெண்டுலயுமே ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆனா எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த தொடர்ல இங்க வந்து அதாவது ஏ பி ஏ டேஷ் சி ஏ பி சி டேஷ் டி சி பி ஏ டேஷ் பி ஏ பி டேஷ் ஏன்னு இருக்கா? சோ இப்போ இந்த இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது தான் உங்களோட கொஸ்டின். சோ இது எல்லாமே இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டு பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகுதா? நான் வந்து எடுத்த உடனே ஏ போடல, பிக்கு போட்டு பாக்குறேன். ஒருவேளை இங்க பி, இங்க சி, இங்க ஏ, இங்க டி, இங்க சி இருக்குன்னா ரிதமிக்கா வருதான்னு பாருங்க. பிஏ ஏபி, ஓகே ரிவர்ஸ்னு சொல்லலாம். ஆனா இங்க சிசி ஏபின்னு வருது இல்ல, அப்ப கனெக்ஷன் இங்க இல்ல. சோ அப்ப இது வரதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல. ஓகேங்களா? சோ அப்ப இப்ப நான் ஏ எடுத்துக்கிறேனே, ஏ பி டி சி ஏ. இப்ப இத போடுங்களேன், ஏ ஏபி ஏபிசி ஏபிசிடி, அதுக்கு அடுத்து ரிவர்ஸ் டிசிபிஏ சிபிஏ பிஏ ஏன்னு வந்துருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏங்கிறது தனியா இருக்கு இங்கேயும் இங்கேயும். அடுத்து ஏபின்னு இருக்கு, இங்க பிஏன்னு இருக்கு. அடுத்தது ஏபிசின்னு இருக்கு, இங்க சிபிஏன்னு இருக்கு. இங்க ஏபிசிடின்னு இருக்கு, டிசிபிஏன்னு இருக்கு. அப்போ ஒரு சீக்வன்ஸ் வருதா? ஏ ஏபி ஏபிசி ஏபிசிடி, அடுத்தது டிசிபிஏ சிபிஏ பிஏ ஏன்னு வருதா? சோ இப்ப இது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? அப்ப இதுதான் ஆன்சர். சோ இது வந்து ஜஸ்ட் நீங்க போட்டுட்டு இது கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரிதான். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபி டேஷ் பி இது ஒரு செட்டு. அடுத்தது பிசி டேஷ் சி இது ஒரு செட்டு. அடுத்தது ஏபி முன்னாடி டேஷ் பின்னாடி டேஷ் இது ஒரு செட்டு. ஏபி பி இது ஒரு செட். இப்ப இதுல பாருங்களேன், இந்த லாஸ்ட் லெட்டர் பார்த்தாலே உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இங்க பி இருக்கு, அதுக்கு அடுத்த லெட்டர் சி. அடுத்து இங்க என்ன வரணும்னு தெரியல, ஆனா இங்க பி வந்திருக்கு லாஸ்ட் லெட்டர்ல. சோ அப்ப பி சி ஏபி ஏபிசி 3 லெட்டர் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப பி இங்க இருக்குன்னா சி இங்க இருக்குன்னா அடுத்து இங்க லாஸ்ட்ல ஏ வந்திருந்தா அடுத்து பி வந்திருக்கணும். ஒரு சீக்வன்ஸ் வருதான். அப்ப ஒருவேளை இங்க ஏ வந்திருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப நான் இங்க ஏ போட்டுக்கிறேன் இந்த இதுல. சோ அடுத்து மத்த இது மட்டும் பாருங்களேன், இங்க ஏபி இருக்கு, ஆனா இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு? சி மிஸ் ஆயிருக்கு. இங்க பி இருக்கு, பிசி இருக்கு, என்ன மிஸ் ஆயிருக்கு? ஏ. அடுத்தது ஏபி இங்க இருக்கு, அப்ப இங்க சி மிஸ் ஆயிருக்கு. ஏபி இங்க இருக்கு, அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? சி மிஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். சோ இப்ப இது வருதான்னு பாருங்க, சி இங்க போட்டிருக்கேன், இங்க ஏ போட்டிருக்கேன், அடுத்து இங்க சி போட்டிருக்கேன், ஏ போட்டிருக்கேன், அடுத்து சி போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் ஏதாவது இங்க ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இருக்கு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ இப்ப இதை பொறுத்த இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ்ல ஏபிசில ஏதாவது மிஸ் ஆயிருந்தா அதை போட்டுக்கணும். அடுத்த லாஸ்ட் லெட்டர் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, பிசி ஏபிசி ஏபிசி அப்படின்னு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 89th கொஸ்டின். 89th கொஸ்டின் வந்துட்டு என்னன்னா, இங்க நெக்ஸ்ட் என்ன லெட்டர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24க்கும் 536க்கும் வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க, 512ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரெண்டு நம்பர் 536க்கும் 487க்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க, எவ்வளவு வருது? 49 வருது. ஓகேங்களா? அடுத்தது 487க்கும் 703க்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. 703ல இருந்து 487 கழிச்சா 13ல 7 போச்சுன்னா 6, 9ல 8 போச்சுன்னா 1, 6ல 4 போச்சுன்னா 2, 216 வருது. அதுக்கு அடுத்தது 703க்கும் 678க்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஒரு 25. ஓகேங்களா? அப்ப அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒண்ணு கியூபா இருக்கு இல்ல ஸ்கொயரா இருக்கு. இது வந்து 8 கியூப், இது 7 ஸ்கொயர், இது 6 கியூப், இது 5 ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். 8 கியூப், 7 ஸ்கொயர், 6 கியூப், 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? 4 கியூப் வித்தியாசம் இருக்கணும். அப்ப இந்த நம்பருக்கும் இதுக்கு அடுத்த நம்பருக்கும் 4 கியூப் டிஃபரன்ஸ். 4 கியூப்னா 64 வந்து வித்தியாசம் வரணும். அண்ட் இன்னொன்னு இங்க பாருங்க,
ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆட் ஆயிருக்கு, அடுத்ததுல மைனஸ் ஆயிருக்கு, அடுத்ததுல ஆட் ஆயிருக்கு, அடுத்ததுல மைனஸ் ஆயிருக்கு. அப்ப அடுத்தது என்ன ஆயிருக்கணும்? ஆட் தான் ஆயிருக்கணும். சோ இப்ப 678ஓட ஒரு 64 ஆட் பண்ணா என்ன வருது? 12க்கு 2 மீதி 1 13, 14க்கு 4 மீதி 1 742. அப்ப அதுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? சோ இப்ப 8 கியூப் 7 ஸ்கொயர் 6 கியூப் 5 ஸ்கொயர் அப்படின்னா அடுத்து 4 கியூப் டிஃபரன்ஸ் வரணும். ஃபர்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு வருதுன்னா அடுத்த சீக்வன்ஸ் வந்து அடிஷனா இருக்கணும். அப்ப 678ஓட ஒரு 64 அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா 742. அப்ப அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில் அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு அப்படின்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யார் பேசுறாங்களோ அவங்களா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெண் அறிமுகப்படுத்துறாரு, யாரு? ராஜ். அப்ப ராஜ் தான் இங்க பேசுறாரு. இந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க ராஜ்னு நினைச்சிட்டு பேசணும். அவளுடைய அம்மா, அதாவது எனக்கு முன்னாடி ஒரு பெண் நிக்கிறா, அவளுடைய அம்மா என்னுடைய மாமியாருக்கு ஒரே மகள். இப்ப நான் தான் ராஜ். என்னுடைய மாமியாருக்கு ஒரே மகள் யாரா இருப்பாங்க? என்னுடைய மனைவி. சோ இப்ப என்னுடைய மனைவி தான் அவளுடைய அம்மான்னு வருது. அவளுடைய அம்மா எனது மனைவின்னு வருது. அப்ப அவ யாரு? என்னுடைய பிள்ளை. அவ்வளவுதான். சோ இப்ப அந்த பெண் யாருன்னா எனக்கு மகள். அவ்வளவுதான். சோ இப்ப அந்த பெண்ணிற்கும் ராஜுக்கும் என்ன உறவு? அந்த பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவுன்னா அப்பா, தந்தை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணெய் காண்க. இந்த இடத்துல என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. 20 இருக்கு, 13 இருக்கு, 7 இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இது. 30 இருக்கு, 8 இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 22. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 40 28 வருதுன்னா என்ன வந்திருக்கணும்? ஒருவேளை இங்க 12 இருந்தாதான் 40க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 28. அப்ப அதுதான் இங்க வந்திருக்கணும். அப்ப ஆன்சர் 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ராஜ் என்பவர் தெற்கு நோக்கி நடக்கிறார். அதாவது ராஜ் இப்படி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஆரம்ப புள்ளியில இருந்து தெற்கு நோக்கி நடக்கிறாரு. எவ்வளவு தூரம்? 20 மீட்டர் தூரம் நடந்த பிறகு அவர் வடக்கு நோக்கி திரும்புறாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுல இருந்து ஒரு தெற்கு நோக்கி ஒரு 20 மீட்டர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணாருன்னா திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, மறுபடியும் வடக்கு நோக்கி போறாரு. அவர் வந்த பாதையிலேயே வடக்கு நோக்கி 8 மீட்டர் போயிடுறாரு. அப்ப வந்த பாதையிலேயே 8 மீட்டர்னா இங்க இருந்து மறுபடியும் ஒரு 8 மீட்டர். இப்ப அது வந்து ப்ளூ கலர்ல நான் மார்க் பண்றேன். இங்க இருந்து ஒரு 8 மீட்டர் போயிட்டாரு. அப்ப இப்ப இந்த இடத்துல நிக்கிறாரு இப்படி ஃபேஸ் பண்ணி. இப்ப என்ன பண்றாருன்னா கிழக்கு நோக்கி 5 மீட்டர் போறாரு. இப்ப இங்க இருந்து ஒரு 5 மீட்டர் கிழக்கு நோக்கி போறாரு. போயிட்டு முடிச்சுட்டு வர்றாரு. சோ இப்ப இந்த புள்ளி வந்து எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்றாங்க. சோ இப்ப இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது 8னா மொத்தமா 20, அதுல இது 8னா இது என்னவா இருக்கும்? 12 இருக்குமா? சோ அப்ப இது இப்படி இருக்கா? இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இது வந்து 5 மீட்டர், இது 12 மீட்டர்னா இங்க இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கேக்குறாங்க. என்ன டிஸ்டன்ஸ்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும். 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 144 பிளஸ் ஒரு 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப 169 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா 169 எதோட ஸ்கொயர்? 13ஓடைய ஸ்கொயர். இப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 13. அப்ப 13 மீட்டர்னு அர்த்தம். சோ அப்ப 13 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஆரம்ப புள்ளியில இருந்து பாக்கணும். ஆரம்ப புள்ளியில இருந்து அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்காரு. இது என்னது? சவுத் ஈஸ்ட். அப்ப தென்கிழக்குல 13 மீட்டர் தொலைவுல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா? சோ அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது, ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மாலாவிடம் லதாவிடம் வளையல் இருக்கு. மாலா கிட்டயும் லதா கிட்டயும் வளையல் இருக்கு. இப்போ நீ எனக்கு 4 வளையல்கள் தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு என மாலா லதா கிட்ட சொல்றான். அதாவது மாலா கிட்ட இருக்கிறத எம் நம்பர்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ்னு வச்சுக்கோங்க, லதா கிட்ட இருக்கிறது எல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப லதா தான் சொல்றான். லதா என்ன சொல்றேன்னா, மாலா நீ எனக்கு 4 வளையல் கொடுத்துரு அப்படின்றாங்க. அப்ப லதாக்கு 4 வளையல் கொடுத்துருன்னா லதாக்கு ஒரு 4 வளையல் ஆட் ஆகுது. ஆட் ஆகும் போது மாலாக்கு என்ன ஆயிரும்? அவகிட்ட இருந்ததுல ஒரு 4 வளையல் குறையும். அப்ப மாலா கிட்ட M-4 தான் இருக்கும். ஆனா என்ன சொல்றான், நீ எனக்கு 4 வளையல் கொடுத்துட்டீன்னா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட 3 மடங்கு இருக்குன்றாங்க. அப்ப உங்ககிட்ட எனக்கு 4 கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? M-4 இருக்குமா? அதோடைய 3 மடங்கு மாதிரி என்கிட்ட இப்ப புதுசா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப L+4ங்கிறது என்னது? 3 × M-4 இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஈக்குவேஷனா மாத்துங்க. நீ எனக்கு 36 வளையல்கள் தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு ஆகும் அப்படின்றாங்க. இப்ப அவ திருப்பி கேக்குறான், லதா நீ எனக்கு 36 கொடுத்துரு. அப்ப லதா கிட்ட இருந்து 36 வாங்கிடுறான். அப்ப மாலாக்கு வந்து ஒரு 36 எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்ப மாலா பிளஸ் 36
லதா கிட்ட 36 மைனஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இப்ப 36 கொடுத்ததுக்கு அப்புறம் இவகிட்ட எவ்வளவு இருக்கும்? L-36 இருக்குமா? சோ இந்த மாதிரி 3 மடங்கு இவகிட்ட இருக்கு அப்படின்றாங்க. இவ 36 வாங்கினதுக்கு அப்புறம் லதா கிட்ட மிச்சம் என்ன இருக்கோ அது மாதிரி 3 மடங்கு இவகிட்ட நியூவா இருக்குதுன்ட்டாங்க. இப்ப இந்த 2 ஈக்குவேஷன் தான். சோ இதை சால்வ் பண்ணாலே உங்களுக்கு மொத்த வளையல்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ் எல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த 3 இது எல்லாத்தையுமே. சோ அப்ப L+4 = 3m மைனஸ் 12 வந்துருமா? அடுத்தது இதை இன்னும் ஷார்ட் பண்ணலாமா? இங்க 12 இருக்குல்ல, அது இந்த சைடு வருமா? சோ வரும்போது என்ன ஆயிடும்? இல்லைன்னா இந்த 4 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்ப L = 3m மைனஸ் 12 மைனஸ் 4. அப்ப L = 3m மைனஸ் 16. இதை வச்சுக்கோங்க L ஓட வேல்யூ. அடுத்து இங்க இதுக்கும் அதே மாதிரி, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனே அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. m+36 = 3l மைனஸ் 3 × 36 எவ்வளோ? 3 30 30 சாரி 90 3 18 108. ஓகேங்களா? அடுத்தது இந்த எல்லோட வேல்யூவை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, இல்ல அப்படின்னா எல்லோட வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. m = இந்த 36 இந்த போகும் மைனஸ் ஆகும். 3l மைனஸ் 108 மைனஸ் 36. ஸோ இப்போ 108ஓட 36 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப m = 3l மைனஸ் 14 4 மீதி 1 4 144 வந்துடும். ஓகேங்களா? இப்போ எல்லோட வேல்யூ தான் எனக்கு தெரியும் இல்லைங்க. ஸோ அதை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ m = என்ன வரும்? 3 × எல்லோட வேல்யூ என்னது? 3m மைனஸ் 16 பிராக்கெட் குள்ள தான் போடணும். மைனஸ் 144. இப்போ இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ m = 9m × 16 3 எவ்வளோ? 48. ஏன்னா 5 30 6 18 மைனஸ் 144. ஓகேவா? ஸோ இதுவும் மைனஸ் தானே, அதனால நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப m = 9m மைனஸ் 8 4 12 2 மீதி 1 5 5 4 9 192 வந்துருச்சா? ஸோ இவ்வளவுதான். இப்போ இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு போச்சுன்னா 192 + m = 9m. இந்த m இங்க இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா? பிளஸ்ல இருக்கிறது. அப்ப 192 = 9m ஒரு m போச்சுன்னா எவ்வளோ? 8. அப்ப 8m = 192. அப்ப மாலா கிட்ட இருக்கிறத கால்குலேட் பண்ணிட முடியுமா? இப்ப 8mங்கிறது 192னா ஒரு m என்ன அப்படின்னு பாக்கணும். இப்ப 192/8 2 8 16 மீதி 3 4 8 8 32 4. அப்ப m கிட்ட இருக்கிறது எவ்வளவுனா 24 வளையல் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப மாலா கிட்ட 24 இருந்திருக்கு. அதே இது இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து போடுங்க. அப்ப லதா கிட்ட எவ்வளவு இருக்குன்னா L = 3m. 3mனா 3 × 24 எவ்வளவு? 72 மைனஸ் 16. சோ எவ்வளவு வரும்? அதுல 12ல 6 போச்சுன்னா 6 6ல 1 போச்சுன்னா 5 56 வளையல். அப்ப லதா கிட்ட 56, மாலா கிட்ட 24. அப்ப மொத்தமா 2 பேர்கிட்டயும் சேர்த்தா 10 0 80 வளையல் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவங்க கேட்கறது இருவரிடமும் சேர்ந்து மொத்தம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை என்ன? 80. அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்றாங்க. இங்க இருக்க படத்தை பாருங்க. இதுவும் ஈஸி தான். இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கா? அதே மாதிரி இங்க 11 8 இருக்கு, இங்க 27 இருக்கு. சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கியூப் நம்பர்ஸ் உள்ள இருக்கிறது எல்லாமே. 5 4 1 இங்க 11 8 ஆனா இங்க 27 இருக்கு. 27ங்கிறது என்னது? 3 கியூப். 11க்கும் 8க்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கு டிஃபரன்ஸ் 3. அப்ப இதுதான் லாஜிக். அப்ப இந்த 2 நம்பருக்குமான டிஃபரன்ஸ் எடுத்து அதை கியூப் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. 5க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 1 கியூப் என்னவோ அது உள்ள இருக்கு. 11க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோனா 3, அதோட கியூப் உள்ள இருக்கு. அடுத்தது இங்க 7க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 5, 5ஓட கியூப் என்னது? 125, அது உள்ள இருக்கு. அப்ப 9க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 6, 6 கியூப் என்னது? 216. அப்ப அதுதான் இங்க உள்ள இருந்திருக்கணும். அப்ப அதுதான் ஆன்சர். புரியுதா லாஜிக்? வெளியில இருக்க நம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுத்து அதோடைய கியூப் வேல்யூ சென்டர்ல போடுறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுவும் ஈஸியான ஒண்ணுதான். கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் விடுபட்ட எண்ணை காண்க. இங்க இருக்க நம்பர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க 1 4 7 27 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஒரு நாள் 4 4 28ன்னு வந்தா இங்க 28 வருது. ஆனா இங்க 27 தான் இருக்கு. அப்போ ஒருவேளை என்ன இருக்கும்? 7 28, அதுல இந்த 1 மைனஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததுக்கும் செக் பண்ணி பாருங்க. 8 40 இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க.
அதுக்கு மேல இருக்க நம்பரை மைனஸ் பண்ணுங்க. அப்ப I 40, 40ல இருந்து 2 போச்சுன்னா 38, அதுதான் இங்க இருக்கு. அப்ப இதுதான் லாஜிக். அப்ப இந்த கீழ இருந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர்ல இருந்து இந்த டாப்ல இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா அதுதான் இங்க கீழ இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் நம்பரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 9054, 54ல ஒரு 3 போச்சுன்னா எவ்வளவு? 51. அப்ப ஆன்சர் 51. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இது இது இன்னும் ஈஸி தான். காட் அப்படிங்கறது எப்படி எழுதுறாங்கன்னா 123 எழுதுறாங்க. அதாவது காட் ஈக்குவல் டு 123. அடுத்தது கேட் அப்படிங்கறது எப்படி எழுதுறாங்கன்னா 456 எழுதுறாங்க. அப்போ டாக் ஈட் எக் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க ஜிக்கான இது ஃபர்ஸ்ட் டிக்கான வேல்யூ இங்க இருக்கா 3, அதை இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது ஓகே என்ன வருது 2, அதையும் எழுதிக்கோங்க. ஜிக்கு என்ன 1, அதையும் இங்க எழுதிக்கோங்க. இந்த டாக் கேட் இந்த ரெண்டுலயுமே ஈயோட வேல்யூ கொடுக்கல, அதனால அதை எழுத முடியாது. அதை அப்படியே கேப் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும் எவ்வளவு 5, அதை போட்டுக்கோங்க. டீயோட வேல்யூ 6, அதையும் போட்டுக்கோங்க. ஜியோட வேல்யூ என்னது 1, அப்ப இங்கேயும் 1 1. சோ இந்த மாதிரி எந்தெந்த பேர் இருக்குன்னு பாருங்க. 3 to 1 எல்லாத்துலயுமே 3 to 1 இருக்கு. அடுத்தது 56 11, இங்கேயும் 56 இருக்கு, 11 இருக்கு, 56 இருக்கு, 11 இருக்கு, 56 இருக்கு, 11 இருக்கு, இங்கேயும் 56 இருக்கு, 11 இருக்கு. அப்ப 4 ஆப்ஷனுமே வருது. ஆனா இதுவும் ஈ தான், இதுவும் ஈ தான். அப்போ இங்க இருக்க நம்பரும் இங்க இருக்க நம்பரும் சேமா இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்க. இதுல பாருங்க, இங்க 7 இருக்கு, இங்க 8 இருக்கு, சேமா இல்ல, அதனால இது வராது. இங்க 8 இருக்கு, இங்க 9 இருக்கு, அதனால மாறி இருக்கறனால வராது. ஏன்னா ஈனா ஒரே வேல்யூ தான் இருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன் பியும் வராது, சியும் வராது. அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஈக்கு பதிலா 4ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா 4ங்கிற நம்பர் எதுக்கு வரும்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி இங்க கோட்லயே. சிக்கு தான் வரும்ட்டாங்க. அப்ப கண்டிப்பா அது ஈயோட வேல்யூவா வராது. அப்ப ஆப்ஷன் ஏவும் கிடையாது. இப்ப இங்க இருக்கக்கூடிய இங்க இல்லாத லெட்டர் தானே இது. அப்ப இங்க இல்லாத நம்பரா தான் இருக்கணும். அப்ப 7 இங்க இல்ல. சோ இப்ப இந்த இடத்துல 7 தான் ஃபில் ஆயிடும். அப்ப இதுதான் சரியானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹம்பிள். ஹம்பிள் அப்படிங்கறத எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா EHLUBMன்னு எழுதிருக்காங்கன்னா, அதே மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கறத எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல ஈ இருக்கா? இப்ப இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? அடுத்தது அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துருச்சு. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்தது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர் வந்துருச்சா? யூ. அடுத்தது ரைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர், லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ரைட்ல இருந்து தேர்ட் லெட்டர், லெஃப்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர். அப்ப இது என்னன்னு தெரியுதுன்னா, இங்க இருந்து இந்த நம்பர் எடுத்தா அடுத்து இங்க இருந்து ஒரு நம்பர். அப்ப N, அடுத்து என்ன வரணும்? E. முடிஞ்சா? அடுத்தது இங்க இருந்து எடுக்கணும் O, இங்க செகண்ட் லெட்டர் D, அடுத்து இங்க I, U, அடுத்தது T, C, அடுத்து A. சோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு? நியோ, DIU, TCA. ஆப்ஷன் டி தான் இருக்கு. இப்ப இதுதான் பேட்டர்ன். சோ இப்போ ஒரு லெட்டர் லாஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து, அடுத்த லெட்டர் லாஸ்ட்ல இருந்து அடுத்த லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சோ இந்த மாதிரியான பேட்டர்ன் இங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட், கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எண் 3ன் எதிர்பக்கமாக இருக்க முடியும். எந்த எண் 3க்கு எதிர்பக்கமா இருக்கணும்னு கேக்குறாங்க. 3 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கா? சோ அப்ப 3க்கு அடுத்து என்ன இருக்கு? 6 5 இருக்கு. 6 5 இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு டைஸ் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கா? 2 நம்பர் இந்த மாதிரி சேமா இருக்கிற மாதிரி ஏதாவது டைஸ் இருக்குன்னா அந்த டைஸ் எடுத்துக்கோங்க. அதுல 6 5, இங்க 6 5 இருக்குன்னா அந்த நம்பரை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதான் ஆப்போசிட். அப்ப 3க்கு 4 தான் ஆப்போசிட். வேற எதுவுமே நீங்க செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 2 டைஸ்ல 2 பக்கம் சேமா இருக்கு அப்படின்னா மீதி இருக்க அந்த 3வது பக்கம் ஆப்போசிட்னு இருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட், C4X F C4X, அடுத்த பார் F 9U, அடுத்த பார் 1I 16 6. அப்ப அதுக்கு அடுத்த பேர் என்னன்னு கேக்குறாங்க. இங்க இருக்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்க. 4 9 16 இருக்கா? அப்ப 4 என்னது 2 ஸ்கொயர், 9 என்னது 3 ஸ்கொயர், அடுத்து 4 ஸ்கொயர். அப்ப கண்டிப்பா இந்த நம்பருக்கு நடுவுல 5 ஸ்கொயர் ஆனது வந்திருக்கணும். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 25 வந்திருக்கணும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 3 ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் வராது. அப்ப அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, CEX. சி ஆல்பபெட்ல A B C ஃபர்ஸ்ட்ல இருந்து 3வது லெட்டர். அதுவே ஆல்பபெட்ல ZYX லாஸ்ட்ல இருந்து 3வது லெட்டர் என்னது? X. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர், லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர். அப்ப அதே மாதிரி F பாருங்க. F எத்தனாவது லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து? ஆல்பபெட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து F
6th லெட்டரா? அப்ப லாஸ்ட்ல இருந்து 6th லெட்டர் பாருங்க. Z, Y, X. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? W, V. அடுத்து முன்னாடி என்ன இருக்கும்? U இருக்குமா? அப்ப 1, 2, 3, 4, 5 6வது லெட்டர். அப்ப இது 6வது லெட்டர். ஓகேங்களா? அடுத்து I. Iங்கிறது என்னது? 9வது லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப லாஸ்ட்ல இருந்துன்னா Uக்கு முன்னாடி என்ன இருக்கும்? T இருக்கும். Tக்கு முன்னாடி S இருக்கும். Sக்கு முன்னாடி R இருக்குமா? இது 6னா இது 7, 8, 9வது லெட்டர் 6. சோ அப்ப அது கரெக்டா? அப்ப 3வது லெட்டர், 6வது லெட்டர், 9வது லெட்டர். அப்ப அடுத்து என்ன வரணும்? 12வது லெட்டர் வந்திருக்கணும். 12வது லெட்டர் ஆல்பபெட்ல என்னது? L. சோ அப்ப L இருக்கிறதா கரெக்ட். அப்ப Lங்கிறது வரணும். அப்ப இதுக்கு முன்னாடி ஆறுக்கு முன்னாடி 10வது லெட்டர் என்னவா இருந்திருக்கும்? Q இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி P இருந்திருக்கும். 10, 11, 12வது என்ன இருந்திருக்கும்? O. சோ அப்ப O தான் இங்க வரணும். இப்ப L25 ஓங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா? சோ சென்டர்ல இருக்க நம்பர்லாம் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. அடுத்தது லெஃப்ட் ரைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து 3rd லெட்டர், ரைட்ல இருந்து 3rd லெட்டர். அடுத்து லெஃப்ட்ல இருந்து 6th லெட்டர், ரைட்ல இருந்து 6th லெட்டர். லெஃப்ட்ல இருந்து 9th லெட்டர், ரைட்ல இருந்து 9th லெட்டர். லெஃப்ட்ல இருந்து 12th லெட்டர், ரைட்ல இருந்து 12th லெட்டர். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து. அவ்வளவுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? சோ கடைசி கொஸ்டின் இந்த ரிவிஷன் 100 கொஸ்டின்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு 2025 குரூப் 1ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. என்னன்னா, ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5, 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது உண்மை அப்படின்றாங்க. ஒரு பகடைங்கிறது வந்து கனச்சதுர வடிவத்துல இருக்குமா? ஓகேவா? இந்த மாதிரி இருக்குமா? சோ இந்த அட்டையை பிரிச்சீங்கன்னா இதை எப்படி விரிக்கலாம் அப்படின்னா இப்படி விரிக்கலாம். இது வந்து என்னன்னா டாப், இது வந்து பாட்டம், மீதி 4 சைடு இருக்குல்ல இது. சோ இது எப்படியே ஃபோல்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கனச்சதுர மாதிரி வரும். சோ இங்க என்ன சொல்றாங்க? 2க்கு அருகில் 3, 5, 6 இருக்குன்ட்டாங்க. அப்போ ஒருவேளை 2 இங்க இருக்குன்னா 2க்கு பக்கத்துல 3 இருக்கும், 5 இருக்கு, 6 இருக்கு. இது நீங்க ஆர்டர் மாத்தி போட்டாலும் எந்த தப்பும் கிடையாது. ஓகேங்களா? மொத்தத்துல 2க்கு பக்கத்துல வரணும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். அப்ப 2 வந்து சென்டர்ல போட்டு இந்த 4 இருக்கு நேரா போட்டுக்கோங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? 3க்கு அருகே 6 உள்ளது அப்படிங்கிறாங்க. இதை ஃபோல்டு பண்ணும்போது இந்த பக்கம் இது, இந்த சைடு இது, இந்த சைடு இது. அப்ப 3க்கு ஆப்போசிட்ல தானே 6 வருது. இந்த 1 விட்டு 1 வந்துச்சுன்னா அது ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது 1 விட்டு ஒரு 3க்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு அடுத்துதானே இருக்கு. சோ இந்த மாதிரி 1 விட்டு 1 வந்துச்சுன்னா அது ஆப்போசிட் அர்த்தம். அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க? பக்கத்துல எது இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப 3க்கு அருகே 6 உள்ளதுங்கிறது தப்பு. 3க்கு ஆப்போசிட்ல தான் 6 இருக்கு. அப்ப ஏ ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது 2க்கு அருகே 4 இருக்குன்றாங்க. 2 இங்க இருக்கு. ஒருவேளை 4 இங்க இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் ஆயிருக்கும். ஆனா அதுவே 4 இங்க இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கும். ஆனா இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியாதுல்ல. சோ அதனால இதையும் நான் எடுத்துக்க முடியாது. அடுத்தது 2க்கு அருகே 1 உள்ளது. 1 நான் இங்க போட்டா ஆப்போசிட் ஆயிடும். அதே 1 நான் இங்க போட்டேன்னா அட்ஜசன்ட் ஆயிடும். சோ இதையும் நான் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா எதை மட்டும் என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும்னா 1க்கு அருகே 4 உள்ளது அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை 4 இங்க போட்டேன்னா 1 இங்க போடுவேன். இல்ல 1 இங்க 4 போட்டேன்னா இங்க 1 போடுவேன். மொத்தத்துல இந்த பாட்டம் அப்படிங்கிறது இந்த 4 சைடையும் ஒட்டி தானே இருக்கும். சோ அப்ப இது வந்து அட்ஜசன்ட். எப்பவுமே இந்த டாப்ங்கிறது இந்த 4க்கும் அட்ஜசன்ட், இந்த பாட்டம்ங்கிறது இந்த 4க்கும் அட்ஜசன்ட். சோ அப்ப இந்த 2 நம்பர் கண்டிப்பா அருகருகே தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியானதுன்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும். இந்த 2 என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் இது என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. இந்த 100 கேள்விகளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். சோ மொத்தமா 4 வீடியோ கிளாஸஸ் இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம்க்கு போங்க. அப்பதான் ஒரு சில விஷயங்கள் தெரியாது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் பிஏ புக். தேங்க்யூ.